தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். யோபு 3ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம் சொல்கிறது, தன் வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தின் பலன் என்ன? இந்த நாளின் செய்தியாக இடம் மாற்றம். தேவன் தன்னை சுற்றி வேலி அடைத்து வளைத்து கொண்டதாக கூறுகிறார் யோபு. கூட்டு பறவைகளை போல தப்பித்து செல்ல எந்த வழியும் இல்லாததாக தெரிந்தது. ஒரு இடத்தில் இருத்தி வைக்கப்பட்டு துன்பப்படுவதாக அவர் உணர்ந்தார். 1ஆம் அதிகாரத்திலும் 9ஆம் வசனத்திலும் வேலி என்கிற வார்த்தை வருகிறது. அந்த வேலி என்கிற வார்த்தை சாத்தானால் பயன்படுத்துகிறான். யோபு சுற்றி தேவன் வேலி அடைத்து யோபுவை பாதுகாப்புக்காக கூறுகிறான். டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளில் நாம் பார்த்திருப்போம். பாதி நேரம் விளையாடிய பிறகு விளையாட்டு குழுவினர் இடம் மாறுவார்கள். ஏனென்றால் ஒரு பக்கம் சாதகமாகவும் அடுத்த பக்கம் பாதகமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே சாலிஸ் பெரிக்ஸ்பார்க்கில் ஒரு டென்னிஸ் திடல் இருந்தது. அது மிகப்பெரிய நேர்த்தியாக அமைந்திருந்தது. ஒன்று அங்கே சாலிஸ் பெரிக்ஸ்பார்க்கில் விளையாடும்போது அவரோடு விளையாட முடியாமல் தோற்று போவோம். ஒருமுறை ஸ்பைசர்களில் விளையாடும்போது அவர்களை அழைத்தார்கள். அப்படிப்பட்ட திடலில் ஒரு மோசமான பக்கத்தை அவருக்கு கொடுத்தோம். ஏனெனில் இந்த பக்கத்தில் விளையாடுவது மிகவும் கடினம். அந்த பகுதி விளையாடுவதற்காக சாதகமாக இராது. கற்கள் அதிகமாக இருந்ததால் தரையில் பட்டு எழும்புகிற பந்து எத்திசைக்கு செல்கிறது என்பது சரியாக அவர்களால் நிதானிக்க முடியவில்லை. சூரிய ஒளியில் கண்களில் பட்டு கண் கூசியதால் அங்கே தோற்று போனார்கள். அடுத்த விளையாட்டுக்கு இடமாற்றம் வேண்டும் என்கிற கேட்டபொழுது அவர்கள் சம்மதிக்கவில்லை. கடைசி வரை அங்கே இருந்து வைத்து ஆட்டத்திலும் அங்கே வெற்றி பெற்றார்கள். அடுத்த பக்கம் விளையாடுவதனால் நீங்கள் சிறந்த வீரர்கள் இல்லை என்று அவர்கள் சொல்லி சென்றார்கள். உண்மையான வெற்றி வீரர்கள் 2 பக்கமும் விளையாடி வெற்றி பெற வேண்டும். யோபு இப்பொழுது இடமாறி இருந்தார். மோசமான பகுதியிலிருந்தும் நீங்கள் தேவனுக்காக வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும். எந்த பக்கமானாலும் சரி, எந்த சூழ்நிலை கரடுமுரடான ஒரு வாழ்க்கை வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவர் அதை வெற்றியாக மாற்றுவார். ஆண்டவர் சில நேரங்களிலே இடத்தை மாற்றி கொடுப்பார். அந்த இடம் மாற்றி கொடுக்கும்போது அது நமக்கு சாதகமாக அமையும். ஒருவேளை இடம் மாறிவிட்டுமே என்று சொல்லி இல்லாதபடி கிடைத்த இடைத்தலை நாம் வற்றி அதை வைத்து கொண்டு வெற்றியாக வாழ வேண்டும். அநேக போதலாக இருப்பீர்கள். ஒருவேளை இடமாற்றம் வரும்போது அந்த இடத்தை நீங்கள் நானும் தேர்வு செய்யவில்லை, தேவன் உங்களுக்கு தருகிறார். அங்கே வைத்து ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையை உயர்த்த பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். எனவே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக நாம் வாழுவோம். ஆண்டவர் தருகின்ற ஒரு ஆசீர்வாதம் மேலான ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.